பேஸ்ட் போட்டோமே நார்மலில் வச்சுக்கணும். சிம்மில் இருந்து நார்மலில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிட்டு நீங்கள் வேக வச்சு வச்சுருக்கீங்கல்ல கறி அப்படி நல்லா ஆட் பண்ணிக்கிங்க. அது பண்ணி வந்துடுங்க. எல்லாத்தையும் ஓட்டு பண்ணி வந்துக்கிறேன். வேக வச்ச தண்ணியே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட இதான் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. எனக்கு பத்தாது, 1 கிலோ கறிக்கு இவ்வளோ தண்ணி பத்தாது. அதனால நான் தண்ணி ஆட் பண்ணிப்பேன். அந்த தண்ணியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு அதையும் குடித்தாலே உடம்புக்கு நல்லா சத்து. எங்கள் வீட்டுக்காரங்க இப்போ தான் சாப்பிட்டாங்க. அது நார்மலாக எல்லாத்துக்குமே நல்லது. நல்லதான். எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு போய் வாங்கிட்டு வந்தேன். பாருங்க என்ன நிலைமையில வைக்கிறது. நீங்களும் வீட்டில் பீஃப் குழம்பு எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கீங்க. என் ஸ்டைலில் பீஃப் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் ஸ்டைலில் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஆட் பண்ணிப்போம்.